வெற்றிலை பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவிகள் வந்து குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இது நம்ம வந்து கொடுக்கும் பொழுது மகாலட்சுமியுடைய அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்தது நம்ம இந்த வாழைப்பழம் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பலன் செஞ்சதுக்கான பலன் வந்து நமக்கு இருக்கும். வளையல் நமக்கு கொடுக்கறதுனால என்ன பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் வந்து மன நிம்மதி அடைவார்கள்னு சொல்லுவாங்க. ஸோ வளையல் வந்து கண்டிப்பாக வைக்கணும். தாலி கயிறு வந்து நல்லா திக்கா இந்த மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் பிட் வந்து நம்ம தாம்பளத்தில் வச்சு கொடுக்கும்பொழுது வஸ்திரதானம் பண்ணதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால ப்ளவுஸ் பிட் வந்து நம்ம வச்சு கொடுக்கும். ப்ளவுஸ் தாம்பளத்தில் நம்ம சீப்பு வச்சு கொடுக்கும் பொழுது கணவனுடைய ஆயுள் வந்து நீடிக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணாடி வந்து நம்ம தாம்பளத்தில் வச்சு கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருளாம் தாம்பளத்தில் வச்சு கொடுக்குறோமோ அதோடைய பிரதிபலிப்பின் மூலமாக அனைத்துமே வந்து பன்மடங்கு அதிகரிக்கும் ஒரு ஐதீகம். மருதாணி வந்து மகாலட்சுமி வாசம் புரிகிற ஒரு பொருள். அதனால மருதாணி கோன் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த தாம்பளத்திலேயே வந்து நம்ம வைக்க வேண்டிய இன்னொன்று இருக்கு. அதாவது தட்சணை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது வைக்கலாம். ₹1 வைக்கலாம், ₹5 வைக்கலாம், ₹10 வைக்கலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல வந்து வைக்கலாம். தட்சணை வைத்து தாம்பளம் கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அளவில்லாத செல்வம் வந்து பெருகும்னு ஒரு நம்பிக்கையில தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ தட்சணை